ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பைசியான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான பொட்டேட்டோ வச்சு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம பொட்டேட்டோ வச்சு நிறையா போட்டிருக்கோம். ஆனால் அந்த பொட்டேட்டோலாம் ஃப்ரைங்க. ஆனால் இது வந்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கர்ட் ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் டொமேட்டோ ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நான் வந்து ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்துருக்கேங்க. அதை வந்து ஒரு பொட்டேட்டோவை ஒரு 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சிடலாங்க. நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இந்த பொட்டேட்டோக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு போச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் தோல் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுக்க போகிறோங்க. அதனால் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், செஞ்சாச்சு. இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூனுங்க. கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சோம்பு இருக்குல்ல, பெருஞ்சீரகம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பெரிய ஆனியனை நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். ஒன்று போதுங்க 5 பொட்டேட்டோக்கு. இந்த ஆனியன் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வதக்கியாச்சு. இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், இல்லைனா ஒரே ஒரு பச்சை மிளகாவை 4ஆக டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வேண்டாம்னா ஒன்று போதுங்க. ஒன்றே கரெக்டாக இருக்குங்க 5 பொட்டேட்டோக்கு. இதுக்கப்புறம் ஒரு தக்காளி இருக்குல்ல, அந்த ஒரு தக்காளியை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. தக்காளி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக தக்காளியை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து தக்காளிலாம் எனக்கு வேண்டாம், தக்காளி எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கோம். அந்த தக்காளி போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஃபுல்லாக அந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கி வச்சுருங்க. இது கூட வந்து மஞ்சள் தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டுங்க. நம்ம பொட்டேட்டோவுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் இந்த தக்காளி வெங்காயம் மட்டும் சால்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டேட்டோலாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் மக்களே. பாருங்கள், நல்லா மேஷ் பண்ண பொட்டேட்டோ. நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாலாம் மேஷ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி உடஞ்சா போதுங்க. பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து காரம், சாம்பார் பவுடர் இருக்குல்ல, வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் இதுக்கு வந்து காரமே. அதனால தான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். கடலெண்ணெய் இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ சமையலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தாங்க மெயின் மேட்ரே இருக்குது. கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இதுக்கு ரொம்ப கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அந்த ஃப்ரை அப்படின்னு வருது. ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அங்கே பாருங்கள், ரோஸ்ட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா அதுக்குள்ளே. அவ்வளோதான் மக்களே. அதாவது பாயில் பண்ண பொட்டேட்டோவில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா? நாங்கள் வந்து இது டொமேட்டோ ரைஸ் 1 பார்ட் டொமேட்டோ ரைஸ் நாங்கள் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து கர்ட் ரைஸ் வந்து மாதுளப்பழம் டாப்பிங்ஸோடு பண்ணியிருப்போங்க. இது 2மே நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கர்ட் ரைஸ்க்கும் அந்த பொட்டேட்டோக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மக்களே. பொட்டேட்டோலாம் வந்து நம்ம ஸ்பைஸியாக பண்ணுவோம், அந்த ஆனியன், அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு. அதனால் கர்ட் ரைஸ்க்கு வந்து சொல்லவே வேண்டாங்க. ஊறுகாயை விட இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம் இது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆறி போனால் கூட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. சூடாக வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த கர்ட் ரைஸும் அப்படி தான், பொட்டேட்டோவும் அப்படி தாங்க. ஆறி போனால் கூட அந்த டேஸ்ட் மாறவே மாறாது, அப்படியே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஊறுகாய் லைட்டாக வச்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கர்ட் ரைஸ் கண்டிப்பாக போய் வீடியோவில் பாருங்கள், இருக்கும். அந்த மாதிரி 1 பார்ட் டொமேட்டோ ரைஸ், அதுக்கும் நாங்கள் இந்த பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ஆயில் வந்து அவ்வளோவா செலவாகாதுங்க.
வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காலைல ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பை.